ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கமெண்ட்க்கு தான் நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் ரிப்ளை பண்ணலைங்க பண்ணுங்கிறாங்க. ஸோ நான் ரிப்ளை பண்ணிடுறேன், ஓகேங்களா? அதுக்காக ஒரு வீடியோவை போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்களேன். இந்த கமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் படித்து வீடியோ போடுங்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், எல்லோரும் படிச்சுட்டு தான் பாஸ் பண்ணிட்டு தான் வீடியோ போடுறாங்களா? என்னோடய கேள்வி அதுதான். இப்போ என் பேரே ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் நல்லா தெரியல. இப்போ எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க? அது என் பேர் ரஞ்சித், சரியா? ஆனால் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? இப்படி கமெண்டே ஃபஸ்ட்டு ஒழுங்காக போட தெரியல, நீங்கள் எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஒன்று, நான் படிச்சுட்டு தான் படிச்சதுக்கப்புறம் வீடியோ போடணும்னா இங்கே டேஃப் ஐஏஎஸ் அகாடமி, சுரேஷ் ஐஏஎஸ் அந்த ஃபவுண்டர்லாம் உங்களுக்கு என்ன டிஎன்பிசி ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு வேலையிலேருந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்களா? ஏன் முடிஞ்சால் என்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட சொல்லலாம்ல? இந்த அகாடமி எல்லா அகாடமிட்டையும் சொல்லலாம்ல? சார் நீங்கள் எதுக்கு நீங்கள் தேவையில்லாம் கோச்சிங் கொடுக்குறீங்க? நீங்கள் பாஸ் பண்ணீங்களா? இல்லை இப்போ நீங்கள் படிச்சுட்டு பாஸ் பண்ணிவிட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லலாம்ல? ஏன் நீங்கள் சொல்லலை? அப்போ ஆகும்போது வந்து ஒருத்தர் வந்து அவங்க படிக்கிறத டெய்லி ஒரு மாதிரி போடுறாங்க, அவங்க படிக்கிற டெய்லி சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா மிகப்பெரிய ஆள்கிட்ட பேச முடியாதுல்ல, இவங்ககிட்ட தான் நம்ம பேச முடியும். இவங்க தான் எதுவும் பண்ண மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அவங்க பண்ணால் நிறைய பேர் பேசிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிட்ட தான் இது பேசுவீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறதை நிறுத்துங்க, ஓகேவா? ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலோ அது தெரிஞ்ச விஷயத்தை சொல்லலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு என்ன அப்படி என்ன கிடைக்க போகுது? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்போ படிக்கிற வேலையை பாருங்கள், சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது யாருன்னு தெரில. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, நீ கடைசி வரைக்கும் புக்கு ஆர்டர் பண்ணிட்டேருன்னு போட்டிருக்காங்க, சரியா? நான் அந்த நேற்றுக்கு போட்ட வீடியோவில் என்னென்னா, டிஎன்பிசி வந்து 2025 குரூப் 4 வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களா, அகர முதலி மரபு தொடரலாம், அதை பற்றி புக்கு வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருந்தாங்க. அதை நிறைய பேர் வாங்கலாம். நீங்கள் வாங்கலைன்னா பரவாயில்ல, நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி வரைக்கும் நீ புக்கு ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்தால் அது எம்படி இஷ்டம், வாங்குறதும் வாங்காதது எம்படி இஷ்டம். அது நீங்கள் சொல்ல தேவையில்லை. அது காசு என்னோடது, எனக்கு வேணா ஆகிட்டு போகுது, ஓகேவா? அதை நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணணும் எனக்கு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நிறுத்துங்க. நீங்கள் புக்கு வாங்கலைனாலும் நிறைய பேர் புக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வாங்கி யூஸ் பண்ண படிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கலைனாலுமே அடுத்தவனை வாங்க விடுங்க. அது வந்து 1000 2000லாம் வரல. புக்கோட விலை எவ்வளோ தெரியுமா? ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்களா? ரூ. 20 25 தான், சரியா? பார்த்துட்டு பேசணும் எதாக இருந்தாலும். சும்மா வீடியோ எதையும் பார்க்காம வந்து ஒரு தற்குறித்தனமாக வந்து வீடியோ பார்த்துட்டு கிறுக்குத்தனமாக வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பிடிக்கலன்னா பண்ணலாம். ஆனால் நான் வந்து என்னோடய சேனல் மட்டும் இல்லை, நான் நிறையா சேனலை கவனிக்கிறேன். இந்த மாதிரி குறிப்பிட்ட ஆளுங்க தான் வந்து மகிஷ் டிஎன்பிசி ஆகட்டும், எம்கே டிஎன்பிசி அந்த ப்ரோ ஆகட்டும், அப்படின்னு ஸ்டடி வித் ரம்யா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட அவங்களுக்கு தெரிஞ்சோட அவங்க என்ன படிக்கிறாங்களோ டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, இல்லையா அதை விட்டுட்டு போயிட்டே இருங்க, ஓகேவா? அதை விட்டுட்டு வந்து அவங்க இப்படி பண்ணுறா, நீ இப்படி பண்ணுற, நீ இப்படி ஏறு அப்படி ஏறு ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் இந்த கமெண்ட் பாருங்களேன். இந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த புக்கு வாங்கலாம் வாங்காமல் விடுங்களான்னு சொல்லியிருந்தேன்ல, டிஎன்பிசி அவுட் சோர்ஸ் புக்கு. இவர் என்ன போட்டிருக்காருன்னா, பள்ளிக்கூடத்தில் மட்டும் நல்லா படிங்க, அந்த மட்டும் ஒரு மார்க் 2 மார்க் போகாதீங்கிறாங்க. டிஎன்பிசினா 1 மார்க் 2 மார்க் நமக்கு அவுட் சோர்ஸ் கேட்டு வச்சாங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு 97 கொஸ்டின் வந்து புக்கில் கேட்டுட்டு மீதி 3 கொஸ்டின் தான் வெளியே போனாங்களா? இல்லை எத்தனை கொஸ்டின் வெளியே போயிருக்காங்க. அது தான் நாம் ரெடி ஆகணும், இல்லையா? அவங்க டிஎன்பிசி வந்து அப்டேட் ஆகிட்டாங்க, இனி நாம் தான் அப்டேட் ஆகணும். இன்னும் அவுட் சோர்ஸை படிக்கிறக்கோ ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு அவுட் சோர்ஸ் ஆகிறதுக்கு நாம் தான் ரெடி ஆகணும். அதை விட்டுட்டு இன்னும் ஸ்கூல் புக்கு நம்பிட்டு வந்து இன்னும் ஸ்கூல் புக்குன்னு நம்பிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறது? நமக்கு வேணும்னு நாம தான் படித்தாகணும். 40 கொஸ்டின் 50 இனிமேல் 40 to 50 கொஸ்டின் தான் ஸ்கூல் புக் பேசிட்டு கேட்பாங்க. 50 கொஸ்டின் வெளியே தான் போவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ரெடி ஆகணும், ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அது நிறைய சேனல் அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா வந்து வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த வீடியோ நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது, இல்லையா? சும்மா வந்து அவன் இங்கே இந்த இதில் அவனை சொல்கிறேன், இந்த காலத்தில் தான் மட்டும் படித்து வேலை வாங்கணுங்கிறப்ப நிறைய பேர் இருக்காங்க, சரியா? நிறைய பேர் இருக்காங்க. அது என் கூட சுற்றி தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் சில பேர் என்ன படிக்கிறத வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு அவங்களும் படிச்சுக்கிட்டு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது, இப்படி படிக்கணும் அப்படி படிக்க தெரியாமல் இருக்கும், அதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா அதையே விமர்சனம் பண்ணுறீங்க. அதுவும் அந்த மகேஷ் டிப்ஸ் சேனலில் அந்த அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் பாவம். அவங்க எம்கே டிபிஸ்லாம் அவங்களாம் பாவம். இன்னும் நிறையா கமெண்ட் போட்டு ரொம்ப இதுக்காக போயிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணுற நிறுத்திட்டு படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேவா? அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் பிரச்சனை. இதுக்காக தான் வீடியோ போட்டேன். எனக்கு ஒரு 2-3 நாளாக சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஒரு வீடியோவை போட்டுடலாம், நமக்கு என்ன பயமா அப்படின்ட்டு போட்டேன், ஓகேங்களா? ஃபஸ்ட் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நிறுத்திட்டு தயவு செஞ்சு போய் படிங்க. பின்னாடி நீங்கள் எனக்கு அந்த பக்கமாக டைப் பண்ணுறது விட்டுட்டு இப்போ ஒரு பக்கத்தை எடுத்து படிச்சிங்கன்னா படித்து முடிச்சுருந்துருக்கலாம், புரியுதா? ஃபஸ்ட்டில் தயவு செஞ்சு சொல்கிறேன்,
அவுட் சோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தேடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தேடி படிங்க. ஸ்கூல் புக்கையே நம்பிட்டு இருக்க வேண்டாம். அதுக்காக தான் வீடியோ போடுறேன். ஸ்கூல் புக் நம்பாதீங்க சரியா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.